ஹலோ மக்களே, கார்த்தி ரேவதி செம இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு. ஒரு பக்கம் ராஜராஜனும் உயிருக்கு போராடிட்டு இருக்கும்போது நம்ம கார்த்தியும் இன்னொரு சைடு அந்த பொண்ணை எப்படியாவது காப்பாற்றிட்டு வந்து மருதோட சுயரூபத்தை நிரூபிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு வேலை செய்கிறாங்க. ஒரு கட்டத்தில் நம்ம கார்த்தி ராஜராஜனை காப்பாற்றினது மட்டும் இல்லாமல் ரேவதியோட திருமணத்தை தடுத்து நிறுத்தினாங்களா. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நம்ம கார்த்தியும் எப்படியாவது அந்த பொண்ணை மண்டபத்தில் கூட்டிகிட்டு வந்து அந்த மருதோட சுயரூபத்தை நிரூபிச்சு ஆகணும். அத்தை வந்து இன்னும் மருதுவை நம்பிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஆம்புலன்ஸில் அந்த பொண்ணை கூட்டிகிட்டு வரும்போது அங்கே பெரிய பிரச்சனை நடக்குது. அந்த ஆம்புலன்ஸ் எங்கே போச்சுன்னே தெரிய மாட்டேங்குது. நம்ம கார்த்தியை என்ன செய்யறது, எங்கே பார்த்தாலுமே நம்ம கண்ணுக்கு எட்டுற தூரம் வரைக்கும் அந்த ஆம்புலன்ஸை காணவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது பக்கத்தில் ஒரு ஆட் ஷூட் நடந்துட்டுருக்கு. அதை பார்த்த உடனே நம்ம கார்த்திக்கு ஒரு ஐடியா வருது. சரி, இங்கே வந்து ஆட் ஷூட் நடத்திட்டு இருக்காங்கல்ல, அதுவும் அந்த ஹெலி கேமை வச்சு பண்ணிட்டு இருக்காங்கல்ல, அப்போ மேலே மட்டும் இந்த கேமராவை வச்சு போயிட்டே இருந்தேன்னா அந்த ஆம்புலன்ஸ் எங்கே இருக்குது நமக்கு தெரிஞ்சிருமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆட் ஷூட் பண்ணக்கூடிய இடத்துக்கு போய், என்னாச்சு நீங்கள் வந்து இப்படி ஆட் ஷூட் பண்ணிட்டு இருக்கீங்கல்ல, எனக்கு ஒரு உதவி பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது அங்கே உள்ளவங்களும் என்னதான் வேணும் சார், எதுக்கு என்னை வந்து இப்படி நான் வேலை பார்க்கும்போது என்னை தடுத்து நிறுத்திட்டீங்க அப்படி கேட்கும்போது நம்ம கார்த்தியும், 2 பொண்ணுங்களோட உயிரே உங்கள் கையில் தான் இருக்குது. நீங்கள் வந்து நான் சொல்கிற மாதிரி செய்தீங்கன்னா அவங்கள காப்பாற்றலாம். நீங்கள் வந்து ஒரு ஹெலிகாமை வச்சு ஒரு படம் பிடிச்சிட்ருக்கீங்கல்ல, நான் சொல்கிற மாதிரி ஒரு செயல் செய்தீங்கன்னா ஒரு ஆம்புலன்ஸ் வந்து ஒரு இடத்துல இருக்குது, அது எங்கே இருக்குதுன்னு எனக்கு கண்டுபிடிச்சாகணும் அப்படின்னு கேட்கும்போது, என்ன சார் என்கிட்ட வந்து இப்படி சொல்லிட்டு இருக்கீங்க, ஏற்கனவே நான் ஆட் ஷூட் நடத்திட்டுருக்கேன், அதுக்கு பாதியில் எப்படி நான் விட்டுட்டு வர முடியும், அப்புறமா நான் வந்து எடுத்த சம்பள பணத்தை எல்லாம் யார் தருவாங்களா அப்படின்னு கேட்கும்போது நம்ம கார்த்தியும், எது செலவானாலும் பரவாயில்ல, எனக்கு நீங்கள் உதவி பண்ணிங்கன்னா 2 உயிரை காப்பாற்றினக்கூடிய ஒரு பலன் உங்களுக்கு தான் கிடைக்கும் அப்படி சொல்லும்போது அவங்களும் சரி, நீங்கள் இவ்வளோ தூரம் கேட்குறனால நான் உங்களுக்கு உதவி பண்ணுறேன்னு சொல்லிட்டு அந்த இதை பறக்க விடுறாங்க. அப்படியே எல்லா இடத்துலையும் தேட ஆரம்பிக்கிறாங்க. அந்த கேமராவில் எல்லாமே பதிவாயிட்டிருக்கு. மொபைல் ஃபோனில் ஒரு சைட்லேருந்து நம்ம கார்த்தி அவங்கள பார்த்துட்டு இருக்கும்போது ஆம்புலன்ஸ் நிற்கக்கூடிய இடம் நம்ம கார்த்திகே தெரிஞ்சுட்டு, அப்போ இங்கே தான் ஆம்புலன்ஸ் இருக்குதா, கூடிய சீக்கிரமாக அந்த இடத்துல போய் பிரியாவை எப்படியாவது மீட்டு எடுத்துகிட்டு வந்துடணும், அவள் ஒருத்தி தான் இதை வந்து நிரூபிச்சு ஆக முடியும்னு சொல்லிட்டு நம்ம கார்த்தி அந்த இடத்துக்கு போகிறதுக்கு தயாராகிறாங்க. அதே சமயத்தில் மருதுவும் இந்த கல்யாணம் முடிய வரைக்கும் எந்த விஷயமே அத்தைக்கு தெரிஞ்சிடக்கூடாது, அந்த ரூமில் வர அந்த மாமாவை அப்படியே கட்டிலுக்கடியில் நம்ம ஒழிச்சு வச்சுருக்கோம், யாராவது ஒருத்தங்க பார்த்து ஏதாவது பிரச்சனை ஆகிட்டுனா கல்யாணமே நின்றுடுமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதட்டத்தில் இருக்கும்போது நம்ம ரேவதியோட மனசில் எப்பண்டா கார்த்தி வந்து நிறுத்துவாங்க, இந்த கல்யாணம் மட்டும் நல்லபடியாக நடக்கவே கூடாது, கார்த்தி மாமா வந்து தடுத்து நிறுத்திடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டென்ஷனில் இருந்துகிட்ருக்காங்க. சந்திரகலாவை சாமுண்டேஸ்வரி கிட்ட என்னாச்சு, மாமாவை காணலையே, இவ்வளோ நேரம் ஆகி அவங்கள காணலை அப்படி கேட்கும்போது சாமுண்டேஸ்வரியும் அதை தான் நான் பார்த்துட்டே இருக்கேன், அவங்க இல்லாமல் எப்படி வந்து இதை நடத்த முடியும்னு சொல்லிட்டு நம்ம சாமுண்டேஸ்வரியை ராஜராஜனை தேடுறதுக்காக ஆரம்பிக்கும் போது மயில் வாகனத்திட்ட கேட்குறாங்க. மாப்பிள்ளை நீங்கள் வந்து மாமாவை பார்த்தீங்களா அப்படி கேட்கும்போது மயில் வாகனமாக இல்லத்தை இவ்வளோ நேரம் என் கூட இருந்துட்டு இருந்தாங்க, கொஞ்சம் முன்னாடி தான் வெளியில் போகிறேன்னாங்க, எங்கே போனாங்கன்னு தெரியலைன்னு சொல்கிறாங்க. நம்ம மருதுவுக்கு இதெல்லாம் கேட்ட உடனே பதட்டம் அதிகம் ஆகிடுது, அவங்களோட முகமே சரியில்லை. நம்ம மயில் வாகனமோ எதுக்கு மாமா பேரை சொன்ன உடனே இவ்வளோ பதட்டம் ஆகுறான்னு புரிய மாட்டேங்குதே, அப்போ இவன் ஏதாவது மாமாவை செய்திருப்பானோ, மாமா வேற ஏற்கனவே இந்த மருதோட சுயரூபம் தெரிஞ்சு ஏதாவது ஒரு வேலை பண்ணணும்னு சொல்லிட்டு கையில் ஒரு பொருளோட சுற்றிட்டு இருந்தாங்க, என்னாச்சுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு மயில் வாகனமாக ஒரு பதட்டத்தோடய சுற்றிட்டு இருக்காங்க. என்ன செய்யுது, மாமா வேற பக்கத்தில் இல்லை, சகல வேற இங்கே உள்ள பொறுப்பெல்லாம் என்கிட்ட தந்துட்டு போயிட்டாங்க, சீக்கிரத்தில் வருவாங்கன்னு பார்த்தா இவ்வளோ நேரம் ஆகியும் காணலையே, ஏதாவது ஒரு பிரச்சனையில் மாட்டியிருப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மயில் வாகனத்துக்கு புரிய ஆரம்பிக்குது. சரி, மாமா எங்கே தான் போயிருப்பாங்க அப்படின்னு சொல்லி நம்ம மயில் வாகனம் தேட ஆரம்பிக்கிறாங்க. சந்திரகிழமை சாமுண்டேஸ்வரிக்கிட்ட மூர்த்த நேரம் வேற நெருங்கிட்டே இருக்குக்கா, அதனால் நீங்கள் எதை பற்றியும் யோசிச்சுட்டு இருக்காத, எப்படியாவது மருது வந்து நம்ம ரேவதியை மேரேஜ் பண்ணிக்கணும், அதுதான் நமக்கு வேணும், அதனால் எதுவுமே யோசிக்காத, கார்த்தி வர்றதுக்கு முன்னாடி மருது வந்து ரேவதியோட கழுத்தில் தாலி கட்டிடணும், அதுதான் நமக்கு வேணும்னு சொல்லிட்டு நம்ம சந்திரகிழமை சாமுண்டேஸ்வரியோட மனசை மாற்றிட்டே இருக்காங்க. ஆனால் சாமுண்டேஸ்வரிக்கு என்னடா ராஜராஜனை காணலி அப்படிங்கிற ஒரு வருத்தம் இருந்துகிட்டே இருக்குது. சரி, எங்கேயாவது இருப்பாங்க, எப்படியாவது தேடி கண்டுபிடிச்சலான்னு சொல்லிட்டு சாமுண்டேஸ்வரி நம்ம ராஜராஜனை தேடி வராங்க. அதே சமயத்தில் இன்னொரு சைடு நம்ம கார்த்தியும் சரி, எங்கே தான் இந்த ஆம்புலன்ஸ் நிற்கக்கூடிய இடத்த கண்டுபிடிச்சிடுறாங்க, அப்போ இங்கே தான் நம்ம பிரியாவை அடைச்சி வச்சுருக்காங்க போல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கார்த்தி செம அந்த இடத்துல போகிறாங்க. அங்கே உள்ளவங்களெல்லாம் அடித்து துவம்சம் பண்ணிவிட்டு பிரியாவை காப்பாற்றிட்டாங்கன்னே சொல்லலாம். பிரியா கிட்ட வந்து நீ வந்து கண்டிப்பாக உண்மையை சொல்லணும் அப்படின்னு சொல்லும்போது ரெட்டோட உண்மை முகத்தை எப்படியாவது நிரூபிக்கணும்னு சொல்லிட்டு தான் நானே உங்களுக்கூட இந்த ஹாஸ்பிட்டல்லேருந்து இவ்வளோ ஒரு சூழ்நிலையிலையும் வந்துட்டுருக்கேன், இன்னொரு பொண்ணோட வாழ்க்கை வந்து இதனால் கெடவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் பிரியாவும் ஆதாரத்தோட கார்த்தியோட அந்த மண்டபத்துக்கு வந்துட்டே இருக்காங்க.
அதே சமயத்தில் மருதுவும் சீக்கிரம் நேரம் ஆக ஆக பயங்கரமாக பதட்டம் ஆகி எப்படியாவது ரேவதியோட கழுத்தில் தாலி கெட்டுறணும்னு சொல்லிட்டு முயற்சி எடுக்கிறாங்க. நம்ம ரோகிணியும் மயில் வாழ்ந்துட்டு என்னங்க இதுக்கு மேலே போனால் சரியே வராது, கார்த்தியை வேற இன்னும் காணலை, பேசாமல் நான் ரேவதி கிட்ட உண்மையை சொல்லிடவா அப்படின்னு கேட்கும்போது நம்ம சுவாதியும் இதை பற்றி தான் பேசணும்னு சொல்லிட்டு நம்ம போகும்போது அம்மா பேசுனது எல்லாத்தையுமே கேட்டுட்டு தானே இருந்தீங்க, அம்மா வந்து எப்படியுமே பிரச்சனை பண்ணிடுவாங்க, சரி என்ன தான் நடக்குதுன்னு பார்ப்போன்னு நம்ம ரோகிணி ரேவதி கிட்ட யாருக்கும் தெரியாமல் பேச ஆரம்பிக்கிறாங்க. என்ன ரேவதி, நீ இன்னும் அசால்ட்டாகவே இருந்துகிட்ருக்க, நான் ஏற்கனவே சொன்னேன்ல எதுவுமே ரொம்பவே நம்பிக்கையோடு இருக்காத, கார்த்தி வந்து தான் இதெல்லாம் கல்யாணத்தை நிறுத்துவாங்கன்னு சொல்லிட்டு எதிர்பார்ப்போட இருந்துட்டு இருக்காது அப்படி சொல்லும்போது நம்ம ரேவதியும் கார்த்தி மாமா ஏதோ ஒரு பிரச்சனையில மாட்டியிருக்காங்க, இல்லைன்னா இந்நேரத்துக்கு இந்த மண்டபத்துக்கே வந்திருப்பாங்கன்னு சொல்லிட்டு நம்ம ரேவதியும் ரோஹிணிகிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ரோஹிணியும் இப்போ என்ன செய்யறது ரேவதி, மனமடை வரைக்கும் வந்தாச்சு, இதுக்கு மேலே எப்படி இதை தடுத்து நிறுத்த முடியும் அப்படின்னு யோசிக்கும் போது நம்ம ரேவதியும் கொஞ்சம் பதட்டம் ஆயிடுறாங்க. சரி கடைசி நேரத்தில் எப்படியாவது கார்த்தி மாமா வந்துடுவாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட ரேவதி கார்த்தி வருவாங்கன்னு சொல்லிட்டு அப்படியே எதிர்பார்ப்போட பார்த்துட்டே இருக்காங்க. நம்ம கார்த்தியும் கடைசி நேரத்தில் எப்படியாவது இந்த மேரேஜை தடுத்து நிறுத்தணும்னு சொல்லிட்டு அவசரமாக நம்ம அந்த பொண்ணோட அப்படியே வராங்க. இதை கொஞ்சம் கூட மருது எதிர்பார்த்துருக்கவே மாட்டாங்க. மருது அப்படியே ரேவதியோட கழுத்தில் தாலி கட்டுறதுக்கு தயாராகும்போது நம்ம கார்த்தி அந்த பொண்ணை கூட்டிகிட்டு வராங்க. அங்கே வந்து மருது அப்படியே அதிர்ச்சியாகி நிற்கிறாங்க. அங்கே வந்து எல்லா செயலையும் சொல்கிறதுக்காக அந்த பொண்ணை ஆரம்பிக்கிறாங்க. இந்த கல்யாணம் பண்ண போகிற அந்த மருது வந்து ரொம்பவே கெட்டவன், இவனுக்கு இன்னொரு பேரும் இருக்குது, அவனுக்கு ரெட்டுன்னு ஒரு பேர் இருக்குது, இவன் வந்து பொண்ணுங்கள்கிட்ட ரொம்பவே தப்பாக நடந்து இந்த மாதிரி வீடியோலாம் எடுக்கிறவன் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் மருதுவை பற்றி சொல்லும்போது மருது வந்து அது எல்லாத்தையுமே மறைச்சிட்டு இல்லை வேணும்னு என் மேலே இவ்வளோ பெரிய பழிய போடுறாங்க, நான் ஒன்றும் அப்படி ஒரு செய்யலை அப்படின்னு சொல்லும்போது நம்ம சாமுண்டீஸ்வரிக்கு ஒரு குழப்பம் ஆயிடுது. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடியும் ஒருத்தவங்க வந்து நம்மகிட்ட சொன்னாங்களே என்ன செய்யறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது நம்ம மருதுவும் உங்கள்கிட்ட என்ன ஆதாரம் இருக்குது அப்படி கேட்கும்போது பிரியாவும் ஆதாரம் எல்லாத்தையுமே காட்ட ஆரம்பிக்கிறாங்க. இதில் பாதிக்கப்பட்டவங்க நிறைய பேர் இருக்காங்க, இவனை மட்டும் நீங்கள் மேரேஜ் பண்ணவே செய்யாதுங்க அப்படி சொல்கிறாங்க. நம்ம கார்த்தியும் ஆமாம் இந்த பொண்ணு சொல்கிறது எல்லாமே உண்மைதான் அப்படி சொன்ன உடனே நம்ம ரேவதி கார்த்தி சொன்ன ஒரே வார்த்தைக்காக அந்த மருது வந்து கெட்டவேன்னு புரிஞ்சுக்கிறாங்க. அதோட இல்லாமல் இப்படி ஒரு கெட்டவன் கூட நம்ம வந்து வாழ்க்கையை ஆரம்பிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம ரேவதி அந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்துறாங்க. சாமுண்டீஸ்வரி ரேவதி கிட்ட வேணும்னு இந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்துறதுக்காக இப்படி ஒரு நாடகத்தை அவன் அரங்கிட்டு இருக்கான், நீ அதை நம்பாத அப்படி சொல்லும்போது ராஜராஜனுக்கு இப்படி ஒரு பிரச்சனை ஆனது விஷயம் வந்து வெளியில தெரியுது. இதுக்கு காரணமே மருதுன்னு சொல்லிட்டு ஆதாரத்தோட நிரூபிக்கிறாங்க. சாமுண்டீஸ்வரி அப்படியே அதிர்ச்சியாகி நிற்கிறாங்க. இவ்வளோ பெரிய வேலையை நீ செய்திருக்கியா, நீ ஒரு நிமிஷம் கூட இந்த மண்டபத்தில் நீ நிற்கவே கூடாதுன்னு சொல்லிட்டு மருதுவை அப்படியே அதிகாரிகள்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணி அந்த இடத்துலேருந்து கைது செய்து கூட்டிகிட்டு போகிறாங்கன்னு சொல்லலாம். ஒரு கட்டத்தில் நம்ம கார்த்தி ராஜராஜன் உயிரை வந்து காப்பாற்றிட்டாங்க. ராஜராஜனுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் நம்ம சாமுண்டீஸ்வரியும் அப்படியே பார்த்து அதிர்ச்சி ஆயிடுறாங்க. உங்களுக்கு என்னாச்சு அப்படி சொல்லிட்டு பதட்டமாக கேட்கும்போது ராஜராஜன் எல்லாத்துக்குமே காரணம் அந்த மருது தான் அப்படி சொல்லும்போது சாமுண்டீஸ்வரியும் யார் என்ன சொன்னாலுமே கேட்காம அந்த மருது நல்லவே நினைச்சு இப்படி நான் பண்ணிட்டேனே அப்படி சொல்லிட்டு ரொம்பவே வருத்தப்படுறாங்க. ஒரு கட்டத்துல என்னதான் கார்த்திகை மேல வெறுப்பு இருந்தாலும் ராஜராஜனை காப்பாத்தினால அவங்களுக்கு ஒரு நன்றி சொல்லும்போது அதை பார்த்த சந்திரகலா அப்படியே அதிர்ச்சியாகி இனி இந்த கார்த்தி அக்காவோட மனசை மாத்திருவான்னு சொல்லிட்டு சந்திரகலா அடுத்த கட்ட பிளான் போட்டாங்கன்னே சொல்லலாம்.